எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோர்க்கும் பொய்யான வேகம், நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே ஆறடியோ மனிதன் உயரம், 100 அடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான்வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பமபமரி வரித திரநதிந்தன 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 பமபமரி வரித பமபமரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பமப பமபமரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பமப சனி கேள்மனிதா மனம் மலை பாயும் வேதாளம், மனம் மலை பாயும் வேதாளம், பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பந்தாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மரம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது வாழடா, மண்ணின் சொர்க்கமே காணடா, விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். பிஜி ஹாஸ்பிட்டலுடைய டைரக்டர் மணிமய் பானர்ஜி கிட்ட நான் பேசிட்டேன். இன்ஃபேக்ட் 2002ல அவங்களுக்காக நான் அப்பீர் ஆயிருக்கேன். ஓ, தட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். நோ, இட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங். நான் இப்ப சொல்ல போற விஷயம், the mystery is deepening. ரமேஷ், விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லுங்கோ. எனக்கும் விக்ரம்க்கும் டைம் ஆஃப் பர்த்ல கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா, அதனால பர்த் ரெஜிஸ்டரை செக் பண்ண சொன்னேன். ஆகஸ்ட் 14, 1976 அந்த ஒரு நாளுடைய ஷீட் பர்த் ரெஜிஸ்டர்ல காணுமா? கிழிக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 14, 1976 நீங்க பிறந்த அந்த நாளுடைய ஷீட் மட்டும் பிஜி ஹாஸ்பிட்டல் பர்த் ரெஜிஸ்டர்லேருந்து காணுமா? கிழிக்கப்பட்டிருக்கு. What are you talking? How is it possible? இது நம்புற மாதிரியே இல்லையே, என்ன வேடிக்கையா இருக்கு. இது வேடிக்கையும் இல்லை, விசித்திரமும் இல்லை. ரமேஷோட அம்மா எதையோ மறைக்கிறா. ரமேஷ் எப்ப பிறந்ததா அவையும் அன்னைக்கு சொன்னா. உன்னோட டேட் ஆஃப் பர்த் என்ன? 1976 ஆவணி 30 உத்திரட்டாதி நட்சத்திரம் சதுர்த்தி திதி. இல்ல இருங்க, இந்த ஆடி ஆவணி இதெல்லாம் எனக்கு புரியாது. இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஆகஸ்ட் 14, 1976. சரி, அதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ரமேஷ் பிறந்தது ஆவணி 30 உத்திரட்டாதி சதுர்த்தின்னு சொன்னான். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆகஸ்ட் 14, 1976னா அது ஆடி மாதம் 30ஆம் தேதியாக தான் இருக்கணும். சரி, அது ஏதோ வாய் தவறி வந்திருக்கலாம் இல்லையா?
ஒருவேளை ஆடின்னு சொல்றதுக்கு பதிலா அவனேன்னு சொல்லியிருப்பா. அது எப்படிமா கௌரி? ஒரு அம்மாவுக்கு தம் பிள்ளையோட பிறந்த தேதியை சொல்லறதுல என்ன மறதி, என்ன தடுமாற்றம்? இதைத்தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். அந்த ரெக்கார்டே டிஸ்ட்ராய் ஆயிருக்குன்னா டெஃபினெட்லி சம்திங் இஸ் ஃபிஷிங். அது மட்டும் இல்ல, 1976ல பிஜி ஹாஸ்பிட்டல்ல டீனா இருந்தவர் ஜேஆர், அதாவது ஜெயராமன். ஓ, கல்கட்டா ஹாஸ்பிட்டல்ல ஒரு தமிழ்காரர் டீனா இருந்திருக்காரா? இன்ட்ரெஸ்டிங். எஸ், அண்ட் என்னுடைய அப்பாவோடைய அப்பா, அதாவது என்னுடைய தாத்தா, அவரோட பேரும் ஜெயராமன் தான். அவரும் கல்கட்டாவில் இருந்தவர். ஆனா திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டதா சொல்லுவா. ஸோ அந்த ஜேஆர் ஒருவேளை உங்க தாத்தாவா இருக்கலாம்னு ஃபீல் பண்றீங்களா? மேபி எஸ், மேபி நோ. ருக்கு, வாங்கோக்கா, வாங்கோ. ஊர் கடைஞ்சுன்னு இருக்கா. ஒரு நிமிஷம் உட்காருங்கோ. எப்படிமா இருக்க? எனக்கு என்ன, நன்னா இருக்கேன். நான் உண்டு, என் தம்புரா உண்டு, துணைக்கு இந்த ராமர் படம்னு அமைதியா இருக்கேன். நான் வேணா ஏதாவது ஒத்தாசை பண்ணட்டுமா? குடு. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் வேண்டாம். ஏன், நான் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை, நான் ஒரு சங்கல்பம் மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். நானே எல்லாத்தையும் சுயமா பண்ணணும்னு, யார் கையும் எதிர்பார்க்காம என் சொந்த காலில் நானே நிற்கணும்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கேன். அது விஷயமா தான் இப்போ நாங்கள் 2 பேரும் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். அதுலேயும் மாமா குறிப்பாக சொல்லி அனுப்பியிருக்கார். பாவம் ருக்கு தனியாக இருக்கா, அவளுக்கு தேவையானதெல்லாம் நாம தானே பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு. அதான் நித்திய படிக்க உனக்கு வேண்டிய அரிசி, பருப்பு, உப்பு, புளி இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா? அது விஷயமா தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். எங்களுக்குன்னு பூர்வீக மஞ்சக்காணி இருக்கு. அதில் வர விளைச்சலை வச்சுண்டு எனக்கு தேவையானதை ஏற்பாடு பண்ணிட்டேன். அதனால உங்களுக்கு எந்த சௌகரியமும் வேண்டாம். அப்படி இல்லை ருக்கு, அந்த மாதிரிலாம் நிராகரிக்காத. மாமா கிட்டேருந்து வாங்கிக்கிறதுக்கு உனக்கு உரிமையும் இருக்கு, பாத்தியதையும் இருக்கு. ஏதோ நீ தனியாக இருக்கிறதுக்கு அவர் சம்மதம் கொடுத்துட்டாரே ஒழிய, நீ எங்கள் கூடயே இருந்திருந்தா அவருக்கு மனசு இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும். அந்த ஒரு சமாதானத்தை நீ அவருக்கு கொடுத்துருக்கலாம். அவர் இன்னும் புத்திர சோகத்திலேருந்தே மீண்டு வரல ருக்கு. அப்பாவோட நிலைமை எனக்கு நன்னா புரியுறது. ஆனா மற்றவாளோட உணர்ச்சிக்கு நான் எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறேனோ அதே அளவு மதிப்பு என்னோட எண்ணங்களுக்கும் நான் கொடுக்கணும் இல்லையா? அது வேற ஒன்றும் இல்லை. நான் அங்கேயே இருந்தேன்னா சதா அவரோட நினைவாவே இருப்பேன். அதுலேருந்து நான் மீண்டு வெளியில வரணும், அந்த ஒரு எண்ணத்துல தான் இருக்கேன். அதனால வேற யார் மேலேயும் எந்த எண்ணமும் எந்த வருத்தமும் நீக்கு இல்லை. பாப்போம், காலப்போக்கில் சிறுக சிறுக இந்த மனநிலையிலேருந்து விடுபட்டு மறுபடியும் அந்த ஆத்துக்கு நான் வரலாம். அதனால நான் வேற எந்த எண்ணத்தோடையும் இங்கே வரலங்கிறத
அப்பா கிட்ட தயவு செஞ்சு தெரிவிச்சிடுங்கோ. அப்புறம் இன்னைக்கு கார்த்தால தான் திரட்டி பால் கலரின்னு இருந்தேன், அப்பாக்கு பிடிக்குமேன்னு. யார் மூலமா கொடுத்து அனுப்புறதுன்னு தெரியாம இருந்தேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டேள். பிரத்யேகமா அவருக்காக பண்ணினேன்னு அவர்கிட்ட தெரிவிச்சுடுங்கோ. என்ன 2 பேரும் அப்படி பாக்குறேள்? என்னடா இவோ இனிப்பெல்லாம் செஞ்சு கொடுக்கறாளேன்னு நினைச்சுக்காதீங்கோ. வாழ்க்கையோட ஓட்டத்துக்கு நாம அனுசரிச்சுன்னு போய் தானே ஆகணும். ஆத்துக்காரர் போயிட்டா உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுமா என்ன? இருந்தது, நீக்கும் அப்படித்தான் இருந்தது. ஒரு 10-15 நாள். அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வரணுங்கிறத உணர்ந்துட்டேன். ஏன்னா நம்ம இருக்கிறதே ஒரு மாய உலகம் இல்லையா? யார் யார் எத்தனை நாள்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? ஆனா இருக்கிற வரைக்கும் மன சமாதானத்தோட மன அமைதியோடையும் நம்ம வாழணும். அந்த மன அமைதியோட நம்ம வாழணும்னா இந்த மாதிரி பற்றுதல்லேருந்து நம்ம விடுபடணும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நானும் போகணும்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி அப்பா சகலமும் அறிஞ்சவர். அவருக்கு நான் எடுத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவரும் இந்த சூழ்நிலையிலேருந்து கண்டிப்பா மீண்டு வந்துருவார். சரி, அப்பாவோட விருப்பத்தை நிராகரிக்கிறதுக்கு நான் விரும்பல. அவரோட திருப்திக்காக நீங்க கொண்டு வந்திருக்கிற அரிசி பருப்பு இதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். வெங்கட்டுவோட காலம் முடிஞ்சு போயிடுது. ஆனா அவனோட குழந்தைன்னா உன் வயிற்றுல தங்காம போயிடுது. அவனோட பேரை சொல்றதுக்காகவாவது குழந்தை இருந்திருக்கலாமே. அதை வளர்த்தாலாவது நோக்கு திருப்தி கிடைச்சிருக்கும். இதை நினைக்கும் போதுதான் மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவையும் சொன்ன மாதிரி அது இன்னொரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த குழந்தைய சாக்கிட்டாவது நீ வாழ்நாளை தள்ளியிருக்கலாம். அதை வளர்க்குறது ஆளாக்குறதுலே உன் காலமும் கடந்திருக்கும். இப்பவும் நான் அப்படித்தானே இருந்துட்டு இருக்கேன். அந்த கற்பனை உலகத்துல என்னோட ஆத்துக்காரர் என்னோட வாழ்ந்துட்டு இருக்கார். அதே கற்பனை உலகத்துல எனக்கு குழந்தை பிறக்கும். அது வளரும், பெரிய ஆளாகும். இன்னும் சொல்ல போனா இந்த உலகமே கற்பனை தானே. இதுல எதுவுமே நிரந்தரம் இல்லை, சாஸ்வதமும் இல்லை. எல்லாமே அனித்தியம். நாம தான் இந்த ஆசாபாசத்துக்கு நடுவுல மாட்டிண்டு தவிக்கிறோம். நீ ரொம்ப தத்துவார்த்தமா பேசுற ருக்கு. உன்னுடைய விவேகமான இந்த பேச்சு எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்கு. இந்த சின்ன வயசுல இவ்வளவு தத்துவார்த்தமான எண்ணம்லாம் வரப்படாது. ஏன் சொல்றேன்னா, வயசுக்கு மீறின ஞானம் அனுகூலமா இருந்தாலும் பிரதிகூலமா மாறவும் வாய்ப்புண்டு. ஞானம் வரத்துக்கு வயசு முக்கியம் இல்லையே. இப்போ ஆதிசங்கரர் அவருக்கு சின்ன வயசுலயே ஞானம் பொறுக்கலையா? உன்னண்ட பேசி ஜெயிக்க முடியுமா இருக்கும் என்னால? ஆனா எல்லாருக்கும் ஒரு ஆசை, அபிலாஷைன்னு இருக்குமோன்னு. ஒரு குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு. இதுதான் என்னோட குடுப்பனை, வாழ்க்கைன்னு விதிக்கப்பட்டிருக்கு. இது என்னோட கர்மா.
எனக்கு அளிக்கப்பட்ட இந்த வாழ்க்கைய ஒரு குறிக்கோளோட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். நாளைக்கு பிற்காலத்துல எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதை நோக்கி தான் பயணிக்க போறேன். அப்பாவை நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்கோ. இன்னொரு சமய சந்தர்ப்பத்துல நானே அவரை வந்து பார்க்குறேன். ம். அப்பா அடிக்கடி ரத்ன சுருக்கமா ஒரு வார்த்தை சொல்லுவா. அதுல தான் வாழ்க்கையோட தத்துவமே அடங்கியிருக்கு. சர்வம் கர்மானுசாராணி